வணக்கம் மக்களே. இன்றைய கதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்களின் வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நான் வீட்டிற்கு வந்தபோது என் மனைவி படிக்கட்டுகளிலிருந்து கீழே விழுந்து மிகவும் கடுமையாக அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் அவளிடம் என்ன ஆச்சு என்று கேட்டேன். பிறகு அவள் என்னிடம் கூறிய அனைத்தையும் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் பெயர் கார்த்திக். என் படிப்பு முடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்று வரை என் வாழ்க்கை சிறப்பாக நடப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கவில்லை. எங்கு வேலைவாய்ப்பு இருக்கிறது என்று கேள்விப்பட்டாலும் என் சுயவிவர குறிப்புடன் ரெஸ்யூமே அங்கு சென்று விடுவேன். ஒவ்வொரு நேர்காணலிலும் முழு முயற்சியுடன் பதிலளிப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தால் நான் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. சில நேரங்களில் அனுபவம் குறைவாக இருப்பதாக கூறுவார்கள். சில நேரங்களில் வேறு யாராவது வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். படிப்படியாக நான் நம்பிக்கையை இழக்கத் தொடங்கினேன். ஆனால் குடும்பத்தை நடத்துவதற்காக எந்த சிறிய வேலை கிடைத்தாலும் வெட்கப்படாமல் செய்து வந்தேன். சில நேரங்களில் ஏதேனும் கடையில் கணக்கு வழக்குகளை பார்ப்பேன். சில நேரங்களில் ஏதேனும் கிடங்கில் கோடவுன் வேலை செய்வேன். சில நேரங்களில் ஏதேனும் அலுவலகத்தில் சில நாட்களுக்கு தற்காலிக வேலை கிடைக்கும். கிடைக்கும் பணத்தை கொண்டு வீட்டின் சிறிய செலவுகளை சமாளிக்க முயற்சிப்பேன். என் குடும்பத்தில் என் அம்மா, என் தங்கை மற்றும் என் தம்பி இருந்தனர். என் தந்தை பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். அதனால் வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் எப்படியோ நாங்கள் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி வந்தோம். என் தம்பி ஆரம்பத்திலிருந்தே படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன். என் தம்பியின் பெயர் ஆகாஷ். அவன் கடுமையாக உழைத்து வங்கியின் தேர்வில் தேர்ச்சி பெற்று புரொபேஷனரி ஆஃபீஸர் ஆஃப் பிஓ வேலையை பெற்றான். அவனுக்கு சம்பளமும் மிக நன்றாக இருந்தது. வேலையும் நிரந்தரமானது. அதனால் வீட்டில் அவனுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. என் மகன் வங்கியில் அதிகாரியாக இருக்கிறான் என்று அம்மா அனைவரிடமும் மிகவும் பெருமையுடன் கூறுவார். படிப்படியாக அவனுக்கு திருமண வரன்கள் வரத் தொடங்கின. சிறிது நேரத்திலேயே அவனுக்கு திருமணமும் முடிந்தது. அவனுடைய மனைவியின் பெயர் தியா. அவளும் அதே வங்கியில் எழுத்தர் கிளர்க் வேலை செய்து வந்தாள். இருவரின் வேலையும் நன்றாக இருந்தது. இருவரின் வருமானமும் நன்றாக இருந்தது. அதனால் வீட்டில் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அம்மா அவர்களின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தேவைகளையும் கவனித்துக் கொண்டார். அவர்களுக்கு ஏதேனும் பிடித்திருந்தால் உடனடியாக வாங்கித் தருவார். அவர்கள் எங்காவது சுற்றி பார்க்கச் செல்ல விரும்பினால் அம்மாவே மகிழ்ச்சியுடன் அவர்களை அனுப்பி வைப்பார். நான் இதையெல்லாம் பார்த்து புன்னகைத்தாலும் எனக்குள்ளே மிகவும் வேதனையாக இருக்கும். ஏனென்றால் நானும் இந்த வீட்டின் மகன்தானே. நானும் ஒருபோதும் வீட்டிலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டதில்லையே. என்னால் முடிந்தவரை உதவி செய்து கொண்டுதானே இருந்தேன். ஆனால் ஒரு மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை என் பங்கிற்கு ஒருபோதும் கிடைக்கவில்லை. பல நேரங்களில் நான் காலையிலிருந்து மாலை வரை உழைத்துவிட்டு களைப்பாக வீட்டிற்கு திரும்புவேன். ஆனால் கார்த்திக், நீ சாப்பிட்டாயா இல்லையா, உன்னுடைய நாள் எப்படி இருந்தது என்று கேட்க யாருக்கும் நேரம் இருக்காது. அதே சமயம் என் தம்பி அலுவலகத்திலிருந்து சிறிது களைப்பாக வந்தாலும் அம்மா உடனடியாக அவனுக்கு தேநீர் தயாரித்து கொடுப்பார். அவனுக்கு பிடித்த உணவை சமைப்பார். மகனே, உடம்பிற்கு ஏதேனும் பரவாயில்லையா என்று திரும்ப திரும்ப கேட்பார். தியாவும் வீட்டிற்கு வந்தவுடனேயே அனைவருக்கும் செல்லப்பிள்ளையாகிவிட்டாள். ஏனென்றால் அவளும் நல்ல வேலையில் இருந்தாள். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கே இப்படிப்பட்ட மருமகள் கிடைப்பாள் என்று அம்மா எப்போதும் அவளை புகழ்ந்து பேசுவார். நான் அவர்களின் பேச்சுகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு தியா மீது எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் அவள் அவர்களிடம் ஒருபோதும் தவறாக நடந்து கொண்டதில்லை. ஆனால் இந்த வீட்டில் ஒரு மனிதனின் மதிப்பு அவனுடைய அன்பிலோ அல்லது உழைப்பிலோ தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக அவனுடைய வருமானத்தைக் கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்தேன். பல நேரங்களில் இரவில் என் அறையில் தனியாக அமர்ந்து உண்மையிலேயே எனக்கு எந்த மதிப்பும் இல்லையா என்று யோசிப்பேன். எனக்கு நல்ல வேலை இல்லை என்பதற்காகத்தானா? அதனால்தான் நான் வீட்டில் எந்த ஒரு மரியாதைக்கும் தகுதியற்றவனா? இந்த கேள்வி என்னை தினமும் உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படியிருந்தும் நான் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையோடு வீட்டிலிருந்து புறப்படுவேன். ஒருவேளை இன்று என் அதிர்ஷ்டம் மாறக்கூடும் என்று நினைப்பேன். ஒருவேளை இன்று எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைத்தால் என்றாவது ஒரு நாள் என் அம்மாவும் இன்று என் தம்பியை குறித்து பெருமைப்படுவது போல என்னை குறித்தும் பெருமைப்படக்கூடும். ஒரு நாள் நான் ஒரு நேர்காணலுக்கு இன்டர்வியூ சென்று கொண்டிருந்தேன்.
அப்போது ஒரு வயதான மூதாட்டி சாலையோரத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். அவருக்கு மூச்சு மிகவும் வேகமாக இரைத்துக் கொண்டிருந்தது. நான் உற்றுப் பார்த்தபோது அவர் எங்கள் பகுதியிலேயே வசிக்கக்கூடியவர் என்பதை அடையாளம் கண்டுகொண்டேன். அவருடைய வீடு எங்கள் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில்தான் இருந்தது. எனக்கு அவரை சிறுவயதிலிருந்தே தெரியும். அவர் மிகவும் ஏழை. விளையாட்டுப் பொருட்கள் அடங்கிய ஒரு சிறிய கூடையை விற்றுதான் அவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவருடைய குடும்பத்தில் அஞ்சலி என்ற ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருந்தாள். அன்று ஒருவேளை கடுமையான வெயிலின் காரணமாக அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம். அவர் சாலையோரத்தில் அமர்ந்து மிகவும் கடுமையாக மூச்சு திணறிக் கொண்டிருந்தார். நான் உடனடியாக அவரிடம் சென்று பதற்றத்துடன், அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் நலமாகத்தானே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் மிகவும் கஷ்டப்பட்டு என்னை நிமிர்ந்து பார்த்து மெல்லிய குரலில், மகனே, ஒன்றுமில்லை, தாகமாக இருக்கிறது. கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பக்கத்திலிருந்த கடைக்குச் சென்று ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கினேன். ஆனால் திரும்பி வந்து பார்த்தபோது அவர் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்தேன். என் உயிரே போய்விட்டது போல் இருந்தது. நான் அவரை தூக்க மிகவும் முயற்சித்தேன். அவருடைய பெயரைச் சொல்லி சத்தமாக கூப்பிட்டேன். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நான் சுற்றியிருந்தவர்களிடம் உதவி கேட்டு எப்படியோ அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். வழிநெடுகிலும் அவர்களிடம், அம்மா, தைரியமாக இருங்கள், இப்போது மருத்துவர் பார்த்துவிடுவார், எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறிக்கொண்டே வந்தேன். ஆனால் விதி வேறு விதமாக எழுதியிருந்தது. மருத்துவமனைக்குச் சென்றதும் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்துவிட்டு என் முன்னால் வந்து, நாங்கள் மிகவும் வருந்துகிறோம், மிகவும் தாமதமாகிவிட்டது. கடுமையான வெயிலிலும் வெயிலின் தாக்கத்திலும் அதிக நேரம் உட்கார்ந்திருந்ததால் அவருக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுள்ளது. அவர் அந்த இடத்திலேயே இறந்துவிட்டார் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் என் காலடி மண் சரிந்தது போலிருந்தது. ஐயோ, இன்னும் சில நிமிடங்கள் முன்னதாகவே வந்திருந்தால் ஒருவேளை அவரை காப்பாற்றியிருக்கலாமே என்று என் மீதே எனக்கு கோபம் வந்தது. ஆனால் இப்போது எதுவுமே செய்ய முடியாது. கனத்த இதயத்துடன் அவரை அவருடைய வீட்டிற்கு கொண்டு சென்றேன். அஞ்சலி தன் அம்மாவை அந்த நிலையில் பார்த்தவுடனேயே உரக்க அழத் தொடங்கினாள். அம்மா, என்னை தனியாக விட்டுவிட்டு எப்படிச் சென்று விட்டீர்கள்? இப்போதுதானே உங்களுக்கு உணவு சமைத்துக் கொண்டிருந்தேன். சீக்கிரம் திரும்பி வருவேன் என்று கூறிவிட்டுத்தானே சென்றீர்கள். அம்மா, எழுந்திருங்கள். இதோ நான் இங்கேயே இருக்கிறேன். என்னை விட்டுப் போகாதீர்கள். அவளுடைய கதறலைக் கேட்டு தெருவிலிருந்த மக்கள் அனைவரும் திரண்டுவிட்டனர். சுற்றியிருந்த பெண்கள் அவளை தேற்றினார்கள். ஆனால் அவளுடைய அழுகை நிற்பதாகத் தெரியவில்லை. அன்றே அப்பகுதி மக்களின் உதவியோடு அவருடைய அம்மாவின் இறுதிச் சடங்குகள் செய்து முடிக்கப்பட்டன. இப்போது அஞ்சலி இந்த உலகில் முற்றிலும் தனித்துவிடப்பட்டாள். அவளுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது வேறு யாருமே இல்லை. பக்கத்து வீட்டிலிருந்த ஒரு பெரியவர் என்னிடம், இனி அவளுக்கு ஆதரவாக நிற்க வேறு யாருமே இல்லை என்று கூறினார். இதைக் கேட்டதும் என் மனம் கனத்துப் போனது. நான் என் பாக்கெட்டில் கையை விட்டு பார்த்தேன். என்னிடம் கொஞ்சம் பணம் மட்டுமே மீதமிருந்தது. நான் அந்த பணத்தைக் கொண்டு சில மளிகைப் பொருட்களை வாங்கி அவளுடைய வீட்டிற்குச் சென்று வைத்தேன். நான் அவளிடம், நீ கவலைப்படாதே, என்னால் முடிந்தவரை உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறினேன். அவள் கலங்கிய கண்களோடு என்னை நோக்கிப் பார்த்து, உங்களுக்கு மிக்க நன்றி. இன்று நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் நான் என்ன செய்வதென்று எனக்கே புரிந்திருக்காது என்று மட்டும் கூறினாள். அவளுடைய கண்களில் வேதனை இருந்தது. அதே சமயம் அவளுடைய முகத்தில் ஒரு அப்பாவித்தனமும் இருந்தது. அது என் இதயத்தைத் தொட்டது. நான் வீட்டிற்கு திரும்பி வந்து அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினேன். ஆனால் அம்மா என் பேச்சைக் கேட்ட பிறகு, உனக்கு உன் சொந்த வாழ்க்கையைப் பற்றி ஏதேனும் கவலை இருக்கிறதா இல்லையா? இன்று உனக்கு நேர்முகத் தேர்வு, இன்டர்வியூ இருந்தது, அதையும் விட்டுவிட்டாய். இப்படி ஒவ்வொருவரிடமும் இரக்கப்பட்டுக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் உன்னால் ஒருபோதும் முன்னேற முடியாது என்று கூறினார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் அமைதியாக என் அறைக்குச் சென்று விட்டேன். அன்று இரவு எனக்கு சுத்தமாக தூக்கமே வரவில்லை. மீண்டும் மீண்டும் அஞ்சலியின் சோகமான முகமும் அவளது கண்ணீரும் என் கண்களுக்கு முன்னே வந்து கொண்டே இருந்தன. காலை விடிந்ததும் நான் மீண்டும் அவளது வீட்டிற்குச் சென்றேன். நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டேன். அவள் ஒரு சிறிய புன்னகையுடன், ஆம், நான் நலமாக இருக்கிறேன் என்று கூறினாள். பிறகு நாங்கள் வெகுநேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் நான் அவளையே திருமணம் செய்து கொள்வது என எனக்குள்ளேயே முடிவு செய்து கொண்டேன். அவளது அழகை விட அவளது நேர்மையான தெளிவான மனம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் மிகவும் அப்பாவி. அவளது கண்களில் எந்தவித பேராசையும் இருக்கவில்லை.
நான் வீட்டிற்கு வந்து அம்மாவிடம், எனக்கு அஞ்சலியை பிடித்திருக்கிறது, நான் அவளையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவள் இந்த உலகத்தில் முற்றிலும் தனித்து இருக்கிறாள். நான் அவளுக்கு துணையாக இருந்தால் அவளது வாழ்க்கையும் சீரடையும் என்று தெளிவாக கூறினேன். என் பேச்சைக் கேட்டவுடனேயே அம்மாவின் கோபம் எல்லை மீறிப்போனது. அவர்கள், என்ன, உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? ஒரு ஏழை பெண்ணை இந்த வீட்டின் மருமகளாக்குவதா? நான் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். உன்னுடைய தம்பியின் மனைவியைப் பார், அவள் எவ்வளவு படித்தவள், வங்கியில் வேலை செய்கிறாள். நான் உனக்கும் ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணைத் தேடுவேன். நீ என் குடும்பத்தின் பெயரை கெடுக்க விரும்புகிறாயா என்று கூறினார்கள். ஆனால் மனிதனின் அடையாளம் அவனது பணத்தால் அல்ல, அவனது நற்பண்புகளால்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று நான் அம்மாவிற்கு எவ்வளவோ புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை சிறிதும் கேட்கவில்லை. அப்போதுதான் நான் அஞ்சலியை பதிவு திருமணம், கோர்ட் மேரேஜ் செய்து கொள்வது என முடிவு செய்தேன். நான் அவளிடம் சென்று என் மனதிலிருப்பதை வெளிப்படுத்தினேன். முதலில் அவள் மிகவும் பயந்து போனாள். அவள், உங்கள் வீட்டார் இந்த உறவுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள். என்னால் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதை நான் விரும்பவில்லை என்று கூறினாள். நான் அவளது கையை பிடித்துக்கொண்டு, நீ என்னைப் பற்றி கவலைப்படாதே, நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன். முதலில் நாம் திருமணம் செய்து கொள்வோம், பிறகு மெல்ல மெல்ல எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்ட அவள் சிறிது நேரம் யோசித்து கடைசியில் சம்மதித்தாள். பிறகு நான் அவளை அழைத்துக் கொண்டு நீதிமன்றத்திற்குச் சென்றேன். அங்கு எங்கள் திருமணத்திற்கு சாட்சியாக இருப்பதற்காக என் இரு சிறந்த நண்பர்களையும் வரவழைத்திருந்தேன். நாங்கள் எங்களுடைய அனைத்து அவசியமான ஆவணங்களையும் சமர்ப்பித்தோம். அதிகாரி எங்கள் இருவரிடமும் தனித்தனியாக, நீங்கள் இருவருமே உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் எந்தவொரு கட்டாயமும் இன்றி திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்டார். நாங்கள் ஆம் என்று கூறினோம். பிறகு நாங்கள் பதிவேட்டில் கையெழுத்திட்டோம். என் நண்பர்கள் இருவரும் சாட்சிகளாக கையெழுத்திட்டனர். அனைத்து சட்டப்பூர்வ நடைமுறைகளும் முடிந்த பிறகு எங்கள் பதிவுத் திருமணம் நிறைவடைந்தது. அந்த கணத்தில் அஞ்சலி ஒரு சிறிய புன்னகையுடன் என் கையை பிடித்துக் கொண்டாள். அவளது கண்களில் முதல் முறையாக மகிழ்ச்சி தென்பட்டது. ஆனால் உண்மையான தேர்வு இன்னும் பாக்கியிருக்கிறது என்பதை நாங்கள் இருவருமே அறிந்திருந்தோம். இப்போது நாங்கள் வீட்டிற்குச் சென்று எங்கள் குடும்பத்தாரிடம் அனைத்தையும் சொல்ல வேண்டியிருந்தது. வழிநெடுகிலும் அஞ்சலி மீண்டும் மீண்டும் என்னிடம், ஒருவேளை உங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். நான் அவளுக்கு, என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கையளித்தேன். பிறகு நாங்கள் இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். வழி முழுவதும் அஞ்சலி முற்றிலும் அமைதியாக இருந்தாள். அவளது முகத்தில் மகிழ்ச்சியும் இருந்தது, பயமும் இருந்தது. ஏனெனில் இப்போது எங்கள் திருமணத்தின் மிகப்பெரிய தேர்வு தொடங்கப் போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. நாங்கள் வீட்டிற்கு வெளியே வந்தடைந்ததும் நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அழைப்பு மணியை டோர்பெல் அடித்தேன். சில வினாடிகளுக்குப் பிறகு எங்கள் வீட்டுப் பணிப்பெண் கதவை திறந்தாள். அவள் முதலில் என்னை பார்த்தாள், பிறகு அஞ்சலியை பார்த்தாள். அவளது பார்வை அஞ்சலியின் நெற்றியிலிருந்த குங்குமத்தின் மீதும் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தின் மீதும் பட்டதும் அவள் ஒரு கணம் திகைத்துப் போனாள். ஆனால் எதுவும் பேசாமல் ஒரு பக்கமாக ஒதுங்கி எங்களை உள்ளே வர அனுமதித்தாள். நாங்கள் இருவரும் மெதுவாக வரவேற்பறை ஹால் நோக்கி நடைபோட்டோம். என் இதயம் மிகவும் வேகமாகட்டித்துக் கொண்டிருந்தது. நான் சத்தமாக கூப்பிட்டேன், அம்மா, அப்பா, எல்லாரும் கொஞ்சம் வரவேற்பறைக்கு ஹால் வாருங்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். என் குரலைக் கேட்டு வீட்டிலிருந்த அனைவரும் தங்களின் அறைகளிலிருந்து வெளியே வந்தார்கள். அம்மா சோஃபாவில் வந்து அமர்ந்தார். அப்பாவும் அங்கேயே வந்து நின்று கொண்டார். என் தம்பியும் அங்கேயே நின்று கொண்டு எங்களை பார்க்கத் தொடங்கினான். அனைவரின் பார்வையும் மீண்டும் மீண்டும் அஞ்சலியின் மீதே சென்று கொண்டிருந்தது. ஏனென்றால் உண்மையில் இந்த பெண் யார் என்பது யாருக்கும் புரியவில்லை. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அம்மா, இன்று நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் அஞ்சலியை திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறினேன். இதை கேட்டவுடனேயே வரவேற்பறை முழுவதிலும் யாரோ காலத்தையே நிறுத்திவிட்டது போன்ற அமைதி நிலவியது. சில கணங்கள் வரை யாருடைய வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. பிறகு அம்மா திடீரென்று கோபத்துடன் தன் இடத்திலிருந்து எழுந்திருந்து வேகமான அடிகளுடன் என்னருகே வந்து, எங்களுக்கு எதிராகவும் மீறியும் திருமணம் செய்து கொள்ள உனக்கு அவ்வளவு தைரியமா? அப்படி என்ன மாயாஜாலம் செய்துவிட்டாள் இந்த பெண் உன்னிடம்? உனக்கு உன் தாய் தந்தையின் மரியாதை கூட தெரியாமல் போவதற்கு? உன்னை இத்தனை ஆண்டுகள் வளர்த்து ஆளாக்கினோம், அதற்கு பதிலாக எங்களுக்கு இந்த நாளை காட்டுகிறாயா என்று பேசினார். நான் அமைதியாக அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது திவ்யாவும் முன்னால் வந்து எள்ளி நகையாடும் தொனியில், கார்த்திக் அண்ணா, இது என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? இறுதியில் எந்த ஏழைப் பெண்ணை நம் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள்?
உங்களுக்கு நம் குடும்பத்தின் மரியாதையைப் பற்றியும் அந்தஸ்தை பற்றியும் சிறிதும் கவலை இல்லையா? இந்த பெண் நம்மைப் போன்ற குடும்பத்தில் எப்படி வாழ்வாள்? இவளுக்கு பெரிய குடும்பத்தின் வழிமுறைகள் கூட தெரிந்திருக்காதே. இவ்வளவு பெரிய குடும்பத்தில் எப்படிப்பட்ட மருமகள் வந்திருக்கிறாள் என்று மக்கள் என்ன சொல்வார்கள் என்று கூறினாள். அவளது பேச்சைக் கேட்டு அஞ்சலி வெட்கத்தால் தன் தலையை இன்னும் தாழ்த்திக் கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் பெருகத் தொடங்கியது. ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்போது என் தம்பி சிரித்துக்கொண்டே, அண்ணா, முதலில் உங்களின் சொந்தச் செலவை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இதுவரை வீட்டின் பணத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் இன்னொரு பொறுப்பையும் இழுத்து வந்துவிட்டீர்கள். இனி இதனுடைய பொறுப்பையும் அம்மாவும் அப்பாவும் தான் சுமக்க வேண்டுமா என்று கூறினான். அவனது இந்த வார்த்தைகளைக் கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியான குரலில், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விரைவில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் யாருக்கும் பாரமாக வாழ விரும்பவில்லை. சில நாட்களுக்கு மட்டும் உங்கள் ஆதரவு தேவை. அதற்குப் பிறகு நான் என் வீட்டை தனியாக மாற்றிக்கொள்கிறேன் என்று கூறினேன். நான் அம்மாவை பார்த்து, அம்மா, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் தங்குவதற்கு வீட்டில் ஏதேனும் ஒரு சிறிய அறையை கொடுங்கள். எனக்கு வேலை கிடைக்கும் வரை நாங்கள் அங்கேயே தங்கியிருக்கிறோம். அதற்குப் பிறகு நான் உங்களை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று வேண்டினேன். அம்மா சிறிது நேரம் என்னை முறைத்து பார்த்தார். பிறகு கோபத்துடன், சரி, உனக்கு இந்த பெண்ணோடுதான் வாழ வேண்டும் என்றால் வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வீட்டில் உனக்கு எந்த மரியாதையும் எஞ்சியிருக்காது. ஸ்டோர் ரூமிற்கு பக்கத்தில் இருக்கும் அந்த சிறிய அறை இருக்கிறது அல்லவா? நீங்கள் இருவரும் அங்கேயே சென்று தங்கலாம். அதைத் தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று கூறினார். அவர்களின் பேச்சைக் கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தாலும் தலைசாய்க்க ஒரு இடம் கிடைத்துவிட்டதே என்று ஆறுதலடைந்தது. நான் அஞ்சலியை பார்த்து, வா, நாம் அங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று மெதுவாக கூறினேன். நாங்கள் இருவரும் எங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த சிறிய அறையை நோக்கிச் சென்றோம். அறையின் கதவை திறந்தபோது உள்ளே தூசு படிந்திருந்தது. பழைய உடைந்த கட்டில் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஒரு மூலையில் பழைய அலமாரி இருந்தது. கூரை விசிறியும் மிகவும் மெதுவாக சுற்றிக் கொண்டிருந்தது. அறையில் வெளிச்சமும் சரியாக வரவில்லை. இருப்பினும் நான் புன்னகையுடன் அஞ்சலியிடம், பரவாயில்லை, இன்று சிறிய அறையாக இருக்கிறது, ஆனால் ஒரு நாள் நமக்கென்று ஒரு பெரிய வீடு இருக்கும் என்று கூறினேன். அஞ்சலி என்னை பார்த்தாள். ஆனால் அவளது கண்ணீர் நின்றபாடில்லை. அவள் அமைதியாக கட்டிலில் அமர்ந்து அழத் தொடங்கினாள். நான் அவளருகே அமர்ந்து அவளது கையை பிடித்துக்கொண்டு, என்னை மன்னித்துவிடு, திருமணத்திற்குப் பிறகு உனக்கு மகிழ்ச்சியை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தேன் என்று கூறினேன். ஆனால் முதல் நாளிலேயே நீ இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியதாகிவிட்டது. அவள் அழுது கொண்டே, இல்லை, அப்படி பேசாதீர்கள். எனக்கு பெரிய வீடோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களோ தேவையில்லை. எனக்கு உங்கள் துணை மட்டுமே வேண்டும். ஆனால் என்னால் உங்கள் அம்மா உங்கள் மீது கோபமடைந்து விட்டார் என்ற வருத்தம் மட்டுமே எனக்கு இருக்கிறது என்று கூறினாள். நான் அவளது கண்ணீரைத் துடைத்து, நீ உன்னை ஒருபோதும் குறை சொல்லிக் கொள்ளாதே. நடந்தது அனைத்தும் என் முடிவை எண்ணி நான் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன். நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். அதற்கு நான் எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை என்று கூறினேன். பிறகு நான் அவளுக்காக சமையலறையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தேன். அவள் தண்ணீரை குடித்தாள். ஆனால் அவளது கண்கள் இன்னும் சிவந்தே இருந்தன. நான் அவளுக்கு ஆறுதல் கூறி, இன்று நம்மை எள்ளி நகையாடும் இதே மனிதர்கள் ஒருநாள் நம்மைக் கண்டு பெருமைப்படுவார்கள். நாம் மட்டும் மனத்தளர்ச்சி அடையக்கூடாது என்று புரிய வைத்தேன். என் பேச்சைக் கேட்டு அவள் மெதுவாக தலையசைத்தாள். பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த சிறிய அறையை சுத்தம் செய்யத் தொடங்கினோம். நான் பெருக்கினேன். அவள் பழைய பொருட்களை ஒரு பக்கமாக எடுத்து வைத்தாள். பிறகு இருவரும் இணைந்து அந்த அறையை வாழ்வதற்கு ஏற்றவாறு மாற்றினோம். அந்த நேரத்தில் எங்களிடம் அதிக பொருட்கள் எதுவும் இல்லை. ஒரு சிறிய பையும் சில உடைகளும் மட்டுமே இருந்தன. இருப்பினும் நாங்கள் இருவரும் அந்த அறையையே எங்கள் வீடாக ஏற்றுக்கொண்டோம். மாலை நேரமாகத் தொடங்கியது. அப்போது வேலைக்காரப் பெண் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக எங்கள் அறைக்கு வந்து, அண்ணா, நான் உங்கள் இருவருக்காகவும் கொஞ்சம் உணவு எடுத்து வைத்தேன். ஏனென்றால் இன்றிலிருந்து உங்கள் இருவருக்கும் தனியாகத்தான் சமையல் செய்யப்படும் என்று எஜமானி கூறிவிட்டார். ஆனால் எனக்கு உங்கள் இருவர் மீதும் பரிதாபமாக இருந்தது. அதனால்தான் இந்த உணவை கொண்டு வந்தேன் என்று கூறினாள். அவளது பேச்சைக் கேட்டு நான் அவளுக்கு நன்றி கூறி உணவை உள்ளே வாங்கி வைத்தேன். உணவு மிகவும் எளிமையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தை விட குறைந்ததாக தோன்றவில்லை. நானும் அஞ்சலியும் ஒரே தட்டில் உணவை சாப்பிட்டோம்.
சாப்பிட்டுக்கொண்டே இருந்தபோது அஞ்சலி மீண்டும் மீண்டும் என்னை பார்ப்பதை நான் கவனித்தேன். நான் புன்னகையுடன் என்னாச்சு என்று கேட்டேன். அவள் ஒரு சிறிய புன்னகையுடன், முதல் முறையாக யாரோ ஒருவர் எனக்கு இவ்வளவு சொந்த உணர்வை தந்திருக்கிறார். தங்களிடம் திருப்பித் தருவதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. இருப்பினும் நீங்கள் எனக்கு உங்கள் பெயரையும் உங்கள் துணையையும் கொடுத்துவிட்டீர்கள் என்று கூறினாள். அவளது பேச்சைக் கேட்டு நான், எனக்கு பதிலாக எதுவும் வேண்டாம். வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் என் கையை விடமாட்டாய் என்று மட்டும் வாக்குறுதி கொடு என்று கூறினேன். அவள் உடனே தன் கையை என் கை மீது வைத்து, என் கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் உங்களோடுதான் இருப்பேன் என்று கூறினாள். அன்று இரவு நாங்கள் இருவரும் அந்த சிறிய அறையில் எந்த குறையும் இன்றி தூங்கிவிட்டோம். ஆனால் எங்கள் இருவரின் இதயத்திலும் ஒரே ஒரு கனவு மட்டுமே இருந்தது. ஒரு நாள் உழைத்து எங்கள் தலையெழுத்தையே மாற்றுவோம். இன்று எந்த வீட்டில் நமக்கு அவமானம் நடக்கிறதோ அதே வீட்டில் ஒரு நாள் அனைவரின் பார்வையிலும் நமக்கான மரியாதையையும் அடையாளத்தையும் நாமே உருவாக்கி காட்டுவோம். பிறகு மெல்ல மெல்ல வீட்டின் சூழ்நிலை இன்னும் மோசமடையத் தொடங்கியது. அம்மா, திவ்யா மற்றும் என் தங்கை ஆகிய மூவரின் மனதிலும் அஞ்சலி மீது ஏற்கனவே வெறுப்பு நிறைந்திருந்தது. அதனால் ஒரு நாள் மூவரும் சேர்ந்து ஒரு புதிய சதித்திட்டம் தீட்ட முடிவு செய்தனர். அது ஒரு மதிய நேரம். அனைவரும் வரவேற்பறையில் ஹால் அமர்ந்திருந்தனர். அப்போது திவ்யா அம்மாவிடம், அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நாம் ஏன் தரமாதமும் தேவையில்லாமல் வேலைக்கார பெண்ணுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும்? நம் வீட்டில் இலவசமாக ஒரு வேலைக்காரி ஏற்கனவே இருக்கும்போது. உண்மையில் அஞ்சலி நாள் முழுவதும் என்னதான் செய்கிறாள்? கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாள். வீட்டு வேலைகள் செய்ய அவளுக்கு தெரிந்தே இருக்கும். அவளையே எல்லா வேலைகளையும் செய்யச் சொல்லுங்கள். நம் பணமும் மிச்சமாகும். பெரிய வீட்டில் எப்படி வாழ வேண்டும் என்பதும் அவளுக்கு புரியவரும் என்று கூறினாள். அம்மாவுக்கு ஏற்கனவே அஞ்சலியை பிடிக்காது. அதனால் அவர்கள் ஒரு கணம் கூட யோசிக்காமல் திவ்யாவின் பேச்சை ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளே வேலைக்கார பெண் வேலையிலிருந்து நீக்கப்பட்டாள். வீட்டின் அனைத்து வேலைகளும் அஞ்சலியின் தலையில் சுமத்தப்பட்டன. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏனென்றால் நான் தினமும் காலையிலேயே வேலை தேடி வீட்டிலிருந்து கிளம்பிவிடுவேன். மாலையில்தான் திரும்பி வருவேன். என் பின்புறம் பாவப்பட்ட அஞ்சலி மீது கடுமையான கொடுமைகள் நடந்தன. அவள் தினமும் காலையில் எல்லோருக்கும் முன்பாகவே எழுவாள். வீடு முழுவதும் பெருக்கித் துடைப்பாள். பிறகு சமையலறைக்கு சென்று அனைவருக்கும் காலை உணவு சமைப்பாள். அதற்குப் பிறகு பாத்திரங்களைக் கழுவுவாள், துணிகளைத் துவைப்பாள், சமையல் செய்வாள், வீட்டைச் சுத்தம் செய்வாள். நாள் முழுவதும் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் உழைத்துக் கொண்டே இருப்பாள். ஆனால் அவளது உழைப்பை பாராட்டுவது என்பது தூரத்து விஷயம். மாறாக ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவளை திட்டிக்கொண்டே இருந்தார்கள். உணவில் உப்பு கொஞ்சம் குறைந்தாலும் திட்டு, தேநீர் சற்று ஆறினாலும் திட்டு, ஏதேனும் ஒரு காரியத்தில் 5 நிமிடங்கள் தாமதமானாலும் அனைவரும் சேர்ந்து அவளை எள்ளி நகையாடத் தொடங்குவார்கள். ஆனால் அஞ்சலி ஒருபோதும் யாருடனும் விவாதிக்க மாட்டாள். அவள் அமைதியாக அனைத்தையும் பொறுத்துக் கொண்டாள். ஏனென்றால்தான் ஏதேனும் பேசினால் எனக்கும் வீட்டாருக்கும் இடையே சண்டைகள் வந்துவிடுமோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. மாலையில் நான் வீட்டிற்கு திரும்பும்போது அவள் எப்போதும் புன்னகையுடனே என்னிடம், எல்லாம் நன்றாக இருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறுவாள். நானும் அவளது வார்த்தைகளை நம்பிவிடுவேன். ஏனென்றால் தனக்கு நடக்கும் கொடுமைகளைப் பற்றி அவள் ஒருபோதும் என்னிடம் எதுவும் கூறியதில்லை. சில நாட்களுக்குப் பிறகு என் உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. ஒரு நாள் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினேன். என் முகத்தில் புன்னகை நிறைந்திருந்தது. உள்ளே வந்தவுடனேயே மகிழ்ச்சியுடன் அனைவரையும் கூப்பிட்டேன். அம்மா, அப்பா, எல்லாரும் கொஞ்சம் இங்கே வாருங்கள். நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். என் குரலை கேட்டு அனைவரும் வரவேற்பறைக்கு ஹால் வந்தார்கள். நான் புன்னகையுடன், எனக்கு ஒரு சிறிய தனியார் நிறுவனத்தில் அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை கிடைத்துவிட்டது. நிறுவனம் அவ்வளவு பெரியது இல்லைதான், ஆனால் வேலை நல்லது, மாத சம்பளம் 25,000 ரூபாய் கிடைக்கும் என்று கூறினேன். இதை கேட்டு வீட்டார் மகிழ்ச்சியடைவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அஞ்சலியைத் தவிர வேறு யாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி இருக்கவில்லை. அம்மா, சரி, வேலை கிடைத்துவிட்டது என்றால் என்ன பெரிய சாதனை செய்துவிட்டாயா என்று மட்டுமே கூறினார். என் தம்பி சிரித்துக்கொண்டே மறுபக்கம் பார்க்கத் தொடங்கினான். திவ்யாவும் எந்த சிறப்பு எதிர்வினையும் காட்டவில்லை. ஆனால் அஞ்சலியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது. அவள்தான் முதன்முதலில் எனக்கு வாழ்த்து தெரிவித்து, எனக்கு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்று கூறினாள். அந்த நேரத்தில் அவளது புன்னகையை பார்த்த எனக்கு பெரும் நிம்மதி கிடைத்தது. அதன் பிறகு என் தினசரி புதிய வாழ்க்கை தொடங்கியது. நான் தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு மாலையில் திரும்பி வருவேன். இனி மெல்ல மெல்ல எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் நினைத்தேன்.
ஆனால் நான் சென்ற பிறகு வீட்டில் அஞ்சலிக்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி எனக்கு சிறிதும் தெரியாது. ஒரு நாள் காலையில் எனக்கு விடுமுறை இல்லை, அதனால் நான் வழக்கம் போல அலுவலகத்திற்குச் சென்றுவிட்டேன். அன்று திவ்யாவும் வங்கிக்குச் செல்ல வேண்டியிருந்தது. அவள் தன் சில விலை உயர்ந்த ஆடைகளை எடுத்து அஞ்சலியின் முன்னால் தூக்கி போட்டு, கேள், இவற்றை நன்றாக இஸ்திரி பிரஸ் செய். ஒரு சுருக்கம் கூட இருக்கக்கூடாது, இருந்தால் நல்லதாக இருக்காது என்று கூறினாள். அன்று அஞ்சலியின் உடல்நிலை ஏற்கனவே சரியாக இல்லை. அவளுக்கு லேசான காய்ச்சல் இருந்தது, அடிக்கடி தலைச்சுற்றலும் வந்தது. ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை, ஏனென்றால் மறுத்தால் அனைவரும் சேர்ந்து அவளை இன்னும் அதிகமாக பேசுவார்கள். அவள் மெதுவாக உடைகளை இஸ்திரி செய்யத் தொடங்கினாள். அப்போது திடீரென்று அம்மா உரத்த குரலில், அஞ்சலி, கொஞ்சம் இங்கே வா என்று கூப்பிட்டார். அவள் அவசரமாக இஸ்திரி பெட்டியை நேராக வைத்துவிட்டு அம்மாவை பார்க்க ஓடினாள். அம்மா அவளை சமையலறையிலிருந்து சில பொருட்களை எடுத்து வர அனுப்பிவிட்டார். அவள் விரைவாக வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்தபோது இஸ்திரி பெட்டி அதிக நேரம் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததால் திவ்யாவின் விலை உயர்ந்த ஆடை லேசாக எரிந்திருந்ததை பார்த்தாள். இதை பார்த்ததும் அவளது முகத்தின் நிறமே மாறிப்போனது. அதே நேரத்தில் திவ்யாவும் அங்கு வந்தாள். எரிந்த ஆடையின் மீது அவளது பார்வைப்பட்டதும் அவளது கோபம் எல்லை மீறிப்போனது. அவள் எதுவும் கேட்காமல் அஞ்சலியின் கன்னத்தில் பளார் என ஒரு அறை விட்டாள். அஞ்சலி தடுமாறி கீழே விழப்போய் தப்பினாள். ஆனால் திவ்யாவின் கோபம் அப்போதும் தணியவில்லை. அவள் கோபத்தில் சூடான இஸ்திரி பெட்டியை எடுத்து அஞ்சலியின் கையை பிடித்து அவளது கையின் மீது வைத்தாள். சூடான இஸ்திரி பெட்டி பட்டவுடனேயே அஞ்சலியின் வாயிலிருந்து வேதனை நிறைந்த உரத்த அலறல் சத்தம் வந்தது. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. கை உடனடியாக கடுமையாக வெந்து போனது. அவள் வலியால் நடுங்கத் தொடங்கினாள். ஆனால் அங்கு இருந்த யாருடைய மனமும் இறங்கவில்லை. அப்போது சத்தம் கேட்டு அம்மாவும் அங்கு வந்தார். இனி அம்மாவாவது தன்னை காப்பாற்றுவார் என்று அஞ்சலி நினைத்தாள். ஆனால் நடந்ததோ முற்றிலும் தலைகீழாக இருந்தது. அம்மா திவ்யாவை திட்டுவதற்கு பதிலாக அவளது முதுகை தட்டிக் கொடுத்து, சபாஷ் மகளே, மிகச் சரியாக செய்தாய். இன்று இவளுக்கு பாடம் புகட்டவில்லை என்றால் நாளை இவள் நம் தலைமீது ஏறி உட்கார்ந்து கொள்வாள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு அவர்களின் தராதரத்தை நினைவூட்ட வேண்டும் என்று கூறினார். அம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அஞ்சலியின் இதயம் முற்றிலும் உடைந்து போனது. அவள் தன் வெந்த கையை மறைத்துக்கொண்டு அமைதியாக தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். ஏனென்றால்தான் நியாயத்தை சொல்ல முயன்றாலும் இங்கே தன் பேச்சைக் கேட்க யாரும் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அவள் இதையெல்லாம் அமைதியாக பொறுத்து கொண்டாள். தான் காரணமாக வீட்டில் மீண்டும் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது என்பதற்காக தன் மீது நடக்கும் கொடுமைகளைப் பற்றி அவள் ஒருபோதும் என்னிடம் கூறியதில்லை. நான் வழக்கம்போல மாலையில் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பியபோது எப்போதும் போல அவள் புன்னகையுடன் என்னருகே வந்தாள். என் கையிலிருந்த பையை வாங்கினாள். எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தாள். பிறகு சமையலறையிலிருந்து உணவை எடுத்து வந்து என் முன்னால் வைத்தாள். அவளது முகத்தில் எப்போதும் போல புன்னகை இருந்தது. ஆனால் இன்று அவளது புன்னகைக்குப் பின்னால் மறைந்திருந்த வேதனையை என்னால் உணர முடிந்தது. அவள் என் அருகில் அமர்ந்து, இன்று அலுவலகத்தில் உங்கள் நாள் எப்படி இருந்தது? எல்லாம் நன்றாக இருந்ததா என்று என்னிடம் கேட்கத் தொடங்கினாள். நானும் புன்னகையுடன் ஆம், எல்லாம் நன்றாக இருந்தது என்று கூறினேன். பிறகு திடீரென்று என் பார்வை அவளது கையின் மீது பட்டது. அவளது கை கடுமையாக வெந்திருந்தது. அதில் ஒரு பெரிய சிவப்பு தழும்பு புண் உருவாகியிருந்தது. அதை பார்த்ததும் நான் பதறிப்போனேன். நான் உடனடியாக அவளது கையை என் கைகளில் எடுத்துக்கொண்டு, அஞ்சலி, உன் கைக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு மோசமாக எப்படி வெந்தது என்று கேட்டேன். அவள் ஒரு கணம் என்னை பார்த்தாள். பிறகு பார்வையை கீழே தாழ்த்தி புன்னகைக்க முயன்றபடியே, ஒன்றுமில்லை, சமையல் செய்யும்போது தவறுதலாகச் சூடான பாத்திரம் கையில் பட்டுவிட்டது, அதனால் வெந்துவிட்டது என்று கூறினாள். நான் அவளது கண்களையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் என்னிடம் பொய் சொல்கிறாள் என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. நான், அஞ்சலி, சமையல் செய்யும்போது கை இப்படி வேகாது, அப்படி வெந்திருந்தாலும் நீ ஏன் இதற்கு மருந்து எதுவும் போடவில்லை என்று கேட்டேன். அவள் மீண்டும் அதே வார்த்தைகளை திரும்பக் கூறி, ஒன்றுமில்லை, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் நலமாக இருக்கிறேன் என்றாள். ஆனால் என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இல்லை. அவள் என்னிடமிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாள் என்பது எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. நான் உடனடியாக குளிர்சாதன பெட்டிக்கு ஃப்ரிட்ஜ் அருகே சென்றேன். அங்கிருந்து பனிக்கட்டியை ஐஸ் எடுத்து அவளது கையில் மெதுவாக வைக்கத் தொடங்கினேன். அவள் வலியால் லேசாக சிலிர்த்துப் போனாள். ஆனால் அப்போதும் புன்னகைக்கவே முயன்று கொண்டிருந்தாள். நான் அவளது கையில் களிம்பும் ஆயின்மெண்ட் தடவி, உன் உடம்பை பார்த்துக்கொள், நீ நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருக்கிறாய்
உனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் என்று கூறினேன். அவள் என்னை பார்த்து, எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்போதுதான் வேலை கிடைத்திருக்கிறது, கவனமாக உழைத்து வேலை செய்யுங்கள் என்று மட்டுமே கூறினாள். அவளது பேச்சைக் கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். ஆனால் அவள் என்னிடம் உண்மையை கூறவில்லை என்ற சந்தேகம் என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் பதிந்துவிட்டது. மெல்ல மெல்ல நாட்கள் கடந்தன. நான் தினமும் காலையில் அலுவலகத்திற்குச் சென்று மாலையில் திரும்பி வருவேன். அஞ்சலி எப்போதும் போல வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்பாள். ஒருபோதும் தன் வலியை எனக்கு உணர்த்தியதே இல்லை. ஒரு நாள் மாலை நேரம். நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரச் சற்று தாமதமாகிவிட்டது. உள்ளே வந்ததும் வரவேற்பறையில் ஹால் அனைவரும் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அம்மா சோஃபாவில் இருந்தார். திவ்யாவும் என் தம்பி ஆகாஷும் அப்போதுதான் வெளியிலிருந்து திரும்பியிருந்தார்கள். அம்மா அவர்களை பார்த்து மிகவும் அன்போடு, அட, என் குழந்தைகள் வந்துவிட்டீர்களா? மிகவும் களைப்பாக இருக்கும், வாருங்கள் உட்காருங்கள். நான் இப்போதே அஞ்சலியிடம் உங்களுக்கு சூடான உணவை எடுத்து வைக்கச் சொல்கிறேன். நாள் முழுவதும் அவ்வளவு உழைக்கிறீர்களே என்று கூறினார். அவர்களின் குரலில் அவ்வளவு அன்பு இருந்தது. நான் சில கணங்கள் அவர்களை பார்த்தபடியே நின்றேன். ஏனென்றால் இதே அம்மா அஞ்சலியிடம் எப்போதும் வேலைக்காரியைப் போலத்தான் நடந்து கொள்வார். அப்போது ஆகாஷின் கையிலிருந்த பெரிய இனிப்பு பெட்டியின் மீது என் பார்வை பட்டது. அம்மா புன்னகையுடன், அட மகனே, இந்த இனிப்பு என்ன சந்தோஷத்திற்காக கொண்டு வந்தாய் என்று கேட்டார். அப்போது ஆகாஷ் மகிழ்ச்சியுடன், அம்மா, முதலில் எல்லாரும் வாயை இனிப்பியுங்கள், பிறகு சொல்கிறேன் என்று கூறினான். அம்மா சிரித்துக்கொண்டே அவனது வாயில் ஒரு துண்டு இனிப்பை ஊட்டியதும் அவன், அம்மா, இன்று எனக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைத்துவிட்டது. இப்போது நான் வங்கியில் தலைமை மேலாளராக சீஃப் மேனேஜர் ஆகிவிட்டேன். என் மாத சம்பளம் 80,000 ரூபாய் ஆகிவிட்டது என்று கூறினான். இதைக் கேட்டவுடனேயே அம்மா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். அவர் உடனடியாக ஆகாஷை கட்டிப்பிடித்துக் கொண்டு, எனக்கு தெரியும், என் மகன் ஒருநாள் மிகப்பெரிய ஆளாக வருவான் என்றார். அப்பாவும் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். திவ்யாவோ மகிழ்ச்சி தாங்காமல் பூரித்துப் போனாள். அவள் பெருமையுடன், பார்த்தீர்களா அம்மா, நான் சொன்னேன் அல்லவா, ஆகாஷ் மிக விரைவில் முன்னேறுவான் என்று எனக் கூறினாள். வீடு முழுவதும் மகிழ்ச்சியான சூழல் உருவானது. அப்போது அம்மா உரத்த குரலில், அஞ்சலி, எங்கே இருக்கிறாய்? சீக்கிரம் வெளியே வந்து அனைவருக்கும் இனிப்புகளைக் கொண்டு வா எனக் கூப்பிட்டார். அஞ்சலி சமையலறையிலிருந்து விரைவாக வெளியே வந்தாள். அவளது கைகள் இன்னும் சரியாக குணமடையவில்லை. இருப்பினும் அவள் எதுவும் பேசாமல் அனைவருக்கும் இனிப்புகளை பரிமாறத் தொடங்கினாள். ஆனால் ஒருவர் கூட அவளிடம் அவள் எப்படி இருக்கிறாள் என்றோ அல்லது நாள் முழுவதும் அவள் ஏதேனும் சாப்பிட்டாளா இல்லையா என்றோ கேட்கவில்லை. அனைவரும் ஆகாஷின் வெற்றியைக் கொண்டாடுவதிலேயே மூழ்கியிருந்தனர். அப்போது ஆகாஷ் மகிழ்ச்சியில், அம்மா, இன்று வீட்டில் பார்ட்டி வைக்க வேண்டும். என் நண்பர்கள் அனைவரும் வருவார்கள், அலுவலகத்திலிருந்து சிலரும் வருவார்கள். இன்று மிகவும் விமரிசையாக கொண்டாடுவோம் என்று கூறினான். அம்மா உடனடியாக, நிச்சயமாக நடக்கும் மகனே. இன்று வீடு முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும் என்று கூறினார். பிறகு அவர்கள் அஞ்சலியின் பக்கம் திரும்பி, கேட்டது அல்லவா, இன்று இரவு சமையல் முழுவதையும் நீ ஒருத்தியேதான் செய்ய வேண்டும். எந்தக் குறையும் இருக்கக்கூடாது. விதவிதமான காய்கறி உணவுகள், இனிப்புகள், சிற்றுண்டிகள் என எல்லாமே தயாராக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒன்றில் குறை இருந்தால் நல்லதாக இருக்காது என்று கூறினார். அஞ்சலி அமைதியாக தலையசைத்து சம்மதித்துவிட்டு மீண்டும் சமையலறைக்குச் சென்றாள். நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதிற்குள், இந்த வீட்டில் ஒவ்வொரு மகிழ்ச்சியின் பாரமும் ஏன் அஞ்சலியின் தோள்கள் மீதே சுமத்தப்படுகிறது என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சூழ்நிலையை கெடுக்க நான் விரும்பவில்லை. அதனால் நானும் அமைதியாக இருந்தேன். அங்கே சமையலறையில் அஞ்சலி தனியாக தொடர்ந்து பல மணி நேரம் சமைத்துக் கொண்டிருந்தாள். அவளது வெந்த கை இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. இருப்பினும் அவள் வலியை பொறுத்துக்கொண்டு அனைவருக்கும் பலகாரங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் சிறிய தவறு நடந்தாலும் மீண்டும் அனைவரின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. பிறகு அம்மா திடீரென்று என்னை கூப்பிட்டு, மகனே, என் உடல்நிலை சரியாக இல்லை என்று தோன்றுகிறது. நீ கொஞ்சம் மருந்தகத்திற்குச் சென்று எனக்கான மருந்துகளை வாங்கி வா என்று கூறினார். நான் யோசிக்காமல் உடனடியாகச் சரி என்று கூறிவிட்டு மருந்து வாங்குவதற்காக வீட்டிலிருந்து கிளம்பினேன். நான் சென்ற பிறகு அஞ்சலிக்கு மீண்டும் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கும் என்று எனக்கு சிறிதும் தோணவில்லை. இங்கே வீட்டில் காலையிலிருந்தே பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அஞ்சலி தனியாக வீடு முழுவதையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் காலையிலிருந்து ஒரு வாய் உணவு கூட சாப்பிடவில்லை.
முதலில் வீடு முழுவதையும் சுத்தம் செய்தாள். பிறகு அனைவருக்கும் காலை உணவு சமைத்தாள். அதற்கு பிறகு மதிய உணவு, பிறகு மாலையில் நடக்கும் பார்ட்டிக்கான ஏற்பாடுகள். தொடர்ந்து பல மணி நேரம் சமையலறையில் நின்று கொண்டிருந்ததால் அவளது உடல் ஒத்துழைக்க மறுத்தது. அவளுக்கு அடிக்கடி தலைச்சுற்றல் ஏற்பட்டது. கண்களுக்கு முன்பாக இருள் சூழ்ந்தது. இருப்பினும் அவள் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை தேற்றிக்கொண்டு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் தடுமாறி விழப்போன கணத்தில் அம்மா அவளை பார்த்துவிட்டார். அம்மா உடனடியாக திவ்யாவிடம் சென்று மெதுவான குரலில், மகளை பார், இவள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. ஒருவேளை இவள் இப்போது மயங்கி விருந்தினர்கள் முன்னிலையில் விழுந்துவிட்டால் நமக்கு அவமானமாகிவிடும். போய் அவளுக்கு மீதமான உணவை கொஞ்சம் கொடு, அப்போதுதான் வேலை செய்யும் நிலையில் இருப்பாள் என்று கூறினார். அம்மாவுக்கு அவளது உடல் நலத்தைப் பற்றி கவலை இல்லை, மாறாக தன் கௌரவத்தைப் பற்றியே கவலை இருந்தது. திவ்யா கோபத்துடன் அஞ்சலியை பார்த்தாள். பிறகு சமையலறையிலிருந்து மீதமான காய்கறி உணவை ஒரு தட்டில் போட்டு அவளது முன்னால் வைத்து, இந்தா, இதைச் சாப்பிடு, அதிக நக்கலை ஆடம்பரத்தை காட்டாதே என்று கூறினாள். அஞ்சலி எதுவும் பேசாமல் அந்த தட்டை எடுத்துக்கொண்டாள். ஏனென்றால் அவளுக்கு உண்மையிலேயே கடுமையான பசி இருந்தது. அதே நேரத்தில் திவ்யாவுடன் வங்கியில் பணிபுரியும் தோழி ஒருத்தி வீட்டிற்கு வந்தாள். அவள் உள்ளே வந்ததும் சமையலறையின் மூலையில் அமர்ந்து மீதமான உணவைச் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அஞ்சலியை பார்த்தாள். அவள் ஆச்சரியத்துடன், அட திவ்யா, இவர் யார்? நான் இவரை இதற்கு முன் பார்த்ததே இல்லையே என்று கேட்டாள். திவ்யா ஒரு கணம் கூட யோசிக்காமல் புன்னகையுடன், அட, இவள் எங்கள் வீட்டின் புதிய வேலைக்காரி. எங்கள் பழைய வேலைக்காரி சொந்த ஊருக்கு சென்றுவிட்டாள். அதனால் சில நாட்களுக்கு இவளை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறோம் என்று கூறினாள். அவளது பேச்சைக் கேட்ட அவளது தோழி, அப்படியா, சரி என்று கூறிவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து மற்றவர்களை பார்த்துவிட்டுச் சென்றாள். அஞ்சலி இதையெல்லாம் கேட்டாள். ஆனால் எப்போதும் போல அமைதியாகவே இருந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் இடைவிடாமல் வழிந்து கொண்டிருந்தது. அப்போது நான் மருந்து எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினேன். உள்ளே வந்ததும் முதலில் சமையலறைக்குச் சென்று அஞ்சலி சாப்பிட்டாளா இல்லையா என்று பார்க்க நினைத்தேன். நான் சமையலறைக்குள் சென்றதும் அங்கே கண்ட காட்சியைக் கண்டு என் காலடி மண் நழுவுவது போல் அதிர்ந்து போனேன். என் மனைவி ஒரு மூலையில் அமர்ந்து மீதமான உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தது. அவளது முகத்தில் அவமானம் தெளிவாக தெரிந்தது. என் இதயம் உடைந்து போனது. நான் உடனடியாக அவளது கையிலிருந்து தட்டை அகற்றி அவளது கையை பிடித்துக்கொண்டு நேரடியாக விருந்தினர்கள் அனைவரும் அமர்ந்திருந்த வரவேற்பறைக்கு ஹால் அழைத்து வந்தேன். நான் கோபத்தில் உரத்த குரலில், அம்மா, இதெல்லாம் என்ன நடக்கிறது? இவள் என் மனைவி, இந்த வீட்டின் மருமகள், வேலைக்காரி இல்லை. இவளை இந்த நிலைக்கு எப்படி ஆக்கினீர்கள் என்று கேட்டேன். என் குரலைக் கேட்டு விருந்தினர்கள் அனைவரும் எங்களை பார்க்கத் தொடங்கினர். அப்போது திவ்யாவின் அந்த தோழியும் ஆச்சரியத்துடன், ஆனால் திவ்யா, இவள் உங்கள் வீட்டு வேலைக்காரி என்றுதானே இப்போது சொன்னாய்? கார்த்திக் என்னவென்றால் இவள் தன் மனைவி என்கிறார். உண்மையில் எதுதான் உண்மை என்று கேட்டாள். வரவேற்பறை முழுவதிலும் மயான அமைதி நிலவியது. யாரிடமும் எந்த பதிலும் இல்லை. நான் அனைவரின் முன்னிலையிலும், ஆம், இவள் என் மனைவி. நான் இவளை என் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே திருமணம் செய்து கொண்டேன். இவள் ஏழைதான், ஆனால் இவளது சுயமரியாதை யாரை விடவும் குறைந்தது அல்ல. இன்று இவளிடம் நடந்து கொள்ளப்பட்ட விதத்திற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்டு அம்மா கோபத்துடன் என்னருகே வந்து பற்களைக் கடித்தபடி, அனைவரின் முன்னிலையிலும் என்ன நாடகம் ஆடுகிறாய் நீ? நம் குடும்பத்தின் மரியாதையை மண்ணோடு மண்ணாக ஆக்குகிறாயா? அமைதியாக உன் மனைவியை அழைத்துக் கொண்டு அறைக்குச் செல் என்று கூறினார். நான் அவர்களின் கண்களை நேராக பார்த்து, இல்லையம்மா, இனி போதும். நான் இவளை அறைக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன். மாறாக இனி நாங்கள் இருவரும் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டோம் என்று கூறினேன். இவ்வளவு கூறிவிட்டு நான் அஞ்சலியை அழைத்துக் கொண்டு என் அறைக்குச் சென்றேன். அங்கு சென்றதும் அவளது கையை பிடித்துக்கொண்டு, இனி நீ ஒரு நாள் கூட இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை. காலை விடிந்ததும் நாம் இந்த வீட்டை விட்டு என்றென்றும் வெளியேறிவிடுவோம் என்று கூறினேன். அவள் என்னை தடுக்க முயன்றாள். ஆனால் என் முடிவு உறுதியாக இருந்தது. அன்று இரவு நாங்கள் இருவரும் எப்படியோ இரவை கழித்தோம். ஆனால் காலை விடிந்ததும் எனக்கு அலுவலகத்திலிருந்து திடீரென்று ஒரு முக்கியமான அழைப்பு கால் வந்தது. நான் உடனடியாகச் செல்ல வேண்டியிருந்தது. நான் அஞ்சலியிடம், நீ எந்த சூழ்நிலையிலும் அறையை விட்டு வெளியே வராதே, நான் விரைவில் திரும்பி வந்து விடுவேன், பிறகு நாம் இருவரும் இங்கிருந்து சென்றுவிடலாம் என்று கூறினேன். அவள் சரி என தலையசைத்தாள். நானும் அலுவலகத்திற்குச் சென்றுவிட்டேன். ஆனால் நான் சென்றவுடனேயே அம்மாவும் திவ்யாவும் மீண்டும் அவளது அறைக்குச் சென்றார்கள். அவர்கள் அவளை வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்து வீட்டு வேலைகளை செய்யச் சொன்னார்கள். அஞ்சலி மறுத்ததால் இருவரும் அவளுடன் சண்டையிடத் தொடங்கினர்.
விஷயம் அந்தளவுக்கு முற்றி படிக்கட்டுக்கு அருகில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அஞ்சலி நிலைதடுமாறினாள். அவள் படிக்கட்டுகளில் உருண்டு கீழே விழுந்தாள். அவளது தலைப்படிக்கட்டில் மோதியது. கை கால்களிலும் காயங்கள் ஏற்பட்டன. வலியால் அவளது அலறல் சத்தம் வந்தது. ஆனால் அங்கு இருந்த யாரும் அவளை தூக்கக்கூட முயலவில்லை. மாலையில் நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பியபோது வீட்டிற்குள் நுழைந்ததும் அஞ்சலி படிக்கட்டுகளுக்கு கீழே அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அவளது தலையிலிருந்து லேசாக இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவளது முகத்தில் வேதனை தெளிவாகத் தெரிந்தது. நான் ஓடிச் சென்று அவளருகே சென்றேன். அவளை தாங்கிப் பிடித்து பதற்றத்துடன், இதெல்லாம் எப்படி நடந்தது? உனக்கு யார் இப்படிச் செய்தது என்று கேட்டேன். அவள் வழக்கம்போல பொய் கூறி, ஒன்றுமில்லை, என் கால் நழுவிவிட்டது என்று கூறினாள். நான் அவளது கண்களைப் பார்த்து, இல்லை அஞ்சலி, என்னிடம் பொய் சொல்லாதே, எனக்கு உன்னைப் பற்றித் தெரியும் என்று கூறினேன். அப்போது என் பார்வை மேலே நின்று கொண்டிருந்த அம்மா மற்றும் திவ்யா மீது பட்டது. அவர்களின் முகங்களைப் பார்த்ததும் எனக்கெல்லாம் புரிந்துவிட்டது. நான் கோபத்துடன் அவர்களிடம் சென்று, அம்மா, நீங்கள் எப்படி இவ்வளவு கல் நெஞ்சக்காரர்களாக இருக்க முடியும்? அவள் ஏழை பெண், அதற்காக அவளிடம் மிருகங்களைப் போல நடந்து கொள்வதா? நீங்கள் என் மனைவியிடம் செய்த கொடுமையை மனிதர்கள் மிருகங்களிடம் கூடச் செய்யமாட்டார்கள். அவளை படிக்கட்டுகளிலிருந்து தள்ளிவிட்டிருக்கிறீர்கள் என்று கூறினேன். ஆனால் அம்மாவும் திவ்யாவும் அமைதியாகவே இருந்தனர். நான் ஒரு கணம் கூட அங்கே நிற்பது சரியல்ல என்று நினைத்தேன். நான் உடனடியாக அஞ்சலியை அழைத்துக்கொண்டு மருத்துவரிடம் சென்றேன். மருத்துவர் அவளது தலையில் கட்டுப்போட்டு மருந்துகளை கொடுத்து ஓய்வெடுக்குமாறு அறிவுறுத்தினார். அங்கிருந்து திரும்பியதும் நான் அஞ்சலியிடம், உன் பொருட்களை எடுத்து மூட்டை கட்டு, இனி நாம் இங்கே 1 நிமிடம் கூட நிற்க மாட்டோம் என்று கூறினேன். அவள் எதுவும் பேசாமல் தன் சிறிய பையை எடுத்துக்கொண்டாள். நாங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறத் தொடங்கினோம். அப்போது நுழைவாயிலில் கேட் அம்மாவும் என் தம்பி ஆகாஷும் வந்து நின்று கொண்டார்கள். அம்மா கோபத்துடன், நீ இந்த வீட்டை விட்டுப் போகிறாய் என்றால் என்றென்றைக்குமாகச் சென்றுவிடு. நினைவில் வைத்துக்கொள், இன்றைக்குப் பிறகு இந்த வீட்டின் எந்தவொரு பொருளின் மீதும் உனக்கு எந்த உரிமையும் இருக்காது. உனக்கு எங்கள் சொத்திலிருந்து 1 பைசா கூட கிடைக்காது என்று கூறினார். அவர்களின் பேச்சைக் கேட்டு எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் நான் பயமின்றி பதிலளித்தேன், எனக்கு உங்களின் செல்வம் தேவையில்லை. எனக்கு என் உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த வீட்டைப் பொறுத்தவரையில் இன்றைக்குப் பிறகு நான் ஒருபோதும் திரும்பிப் பார்க்கவும் மாட்டேன். இவ்வளவு கூறிவிட்டு நான் அஞ்சலியின் கையை பலமாக பிடித்துக்கொண்டு பின்னால் திரும்பிப் பார்க்காமல் என்றென்றைக்குமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். ஏனென்றால் இப்போது என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய செல்வம் என் சுயமரியாதையும் என் மனைவியின் மரியாதையும்தான். அஞ்சலி என் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு புன்னகையுடன், நீங்கள் சிறிதும் கவலைப்படாதீர்கள். நம்மிடம் பெரிய வீடு இல்லையென்றாலும் என் அம்மாவின் ஒரு சிறிய வீடு இருக்கிறது. நாம் இருவருமே அங்கே சென்று வாழ்வோம். வீடு மண் வீடுதான், சுவர்களும் பழையவைதான், கூரையும் ஆங்காங்கே உடைந்திருக்கிறது. ஆனால் அங்கே நம்மை யாரும் அவமானப்படுத்த மாட்டார்கள். நாம் இருவரும் உழைத்து நம் புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என்று கூறினாள். அவளது பேச்சைக் கேட்டு என் முகத்திலும் சிறிய நம்பிக்கை திரும்பி வந்தது. நான், எனக்கு அரண்மனைகள் தேவையில்லை, உன் துணை மட்டுமே போதும் என்று கூறினேன். பிறகு நாங்கள் இருவரும் அங்கே சென்றடைந்தோம். வீடு உண்மையிலேயே மிகவும் சிறியதாக இருந்தது. கதவும் பழையதாக இருந்தது. சுவர்களில் ஆங்காங்கே விரிசல்கள் இருந்தன. பல நாட்களாக பூட்டியிருந்ததால் நாலாபுறமும் தூசுபடிந்திருந்தது. ஆனால் அஞ்சலி உள்ளே காலடி எடுத்து வைத்ததுமே, இதுதான் நம் வீடு, பாருங்கள், ஒரு நாள் நாம் இதனையும் மிகவும் அழகாக மாற்றுவோம் என்று கூறினாள். அவள் தாமதிக்காமல் பெருக்கப்படை சூடை எடுத்து வீடு முழுவதையும் சுத்தம் செய்யத் தொடங்கினாள். நானும் அவளுக்கு உதவியாக வேலையை பகிர்ந்து கொண்டேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து பழைய உடைந்த பொருட்களை ஒரு பக்கமாக எடுத்து வைத்தோம். தரையை சுத்தம் செய்து வீட்டை வாழ்வதற்கு ஏற்றவாறு மாற்றினோம். என்னிடம் மீதமிருந்த குறைந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நான் சந்தைக்குச் சென்று சில அத்தியாவசிய மளிகைப் பொருட்களை வாங்கி வந்தேன். அதில் கோதுமை மாவு, பருப்பு, அரிசி, எண்ணெய் மற்றும் சில அத்தியாவசிய பொருட்கள் இருந்தன. மாலையில் அஞ்சலி முதன்முறையாக அந்த சிறிய வீட்டின் சமையலறையில் சமையல் செய்தாள். நாங்கள் இருவரும் தரையில் அமர்ந்து ஒரே தட்டில் உணவை சாப்பிட்டோம். அந்த நேரத்தில் எங்களிடம் நல்ல தளபாடங்களோ ஃபர்னிச்சர் வசதிகளோ இருக்கவில்லை. இருப்பினும் எங்கள் இருவரின் முகத்திலும் நிம்மதி இருந்தது. ஏனென்றால் இப்போது நம்மை எள்ளி நகையாட யாரும் இல்லை. அன்று இரவு தூங்கும்போது கூரையிலிருந்து காற்று வந்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே தண்ணீர் சொட்டிய அடையாளங்களும் தெளிவாகத் தெரிந்தன. ஆனால் அஞ்சலி புன்னகையுடன், எனக்கு இந்த வீடு எந்த அரண்மனைக்கும் குறைந்தது இல்லை, ஏனென்றால் இங்கே நாம் இருவரும் நம் மனதிற்கு உகந்தபடி வாழ முடியும் என்று கூறினாள்.
அவளது பேச்சைக் கேட்டு நான் அவளது கையை பிடித்துக்கொண்டு, நான் வாக்குறுதி அளிக்கிறேன், ஒரு நாள் உனக்கு இதைவிடச் சிறந்த வீட்டைக் கொடுப்பேன், அங்கே உனக்கு ஒருபோதும் எந்தக் குறையும் இருக்காது என்று கூறினேன். மறுநாள் காலையில் அஞ்சலி வழக்கம்போல சீக்கிரமாகவே எழுந்துவிட்டாள். அவள் வீட்டிற்கு வெளியே முற்றத்தில் தண்ணீர் தெளித்தாள். பிறகு தேநீர் தயார் செய்து என்னை எழுப்பி, சீக்கிரம் தயாராகுங்கள், நீங்கள் அலுவலகத்திற்குச் செல்ல வேண்டும் என்று கூறினாள். நானும் தயாராகி காலை உணவை சாப்பிட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். வழிநெடுகிலும் நான் இனி மெல்ல மெல்ல எல்லாம் சரியாகிவிடும் என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் தலையெழுத்து இன்னும் நம்மை சோதிக்க விரும்பியது போலும். நான் வழக்கம்போல நேரத்திற்கு அலுவலகத்தை சென்றடைந்தேன். ஆனால் இன்று அங்கிருந்த சூழல் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அனைத்து ஊழியர்களும் ஒரே இடத்தில் கூடி தங்களுக்குள் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அனைவரின் முகத்திலும் கவலை தெளிவாகத் தெரிந்தது. ற்காக என்னவென்று எனக்கு புரியவில்லை. பிறகு சிறிது நேரத்திற்குப் பிறகு நிறுவனத்தின் உரிமையாளர் வெளியே வந்தார். அவர் எங்களை கூட்டத்திற்கு மீட்டிங் அழைத்தார். நாங்கள் அனைவரும் வரவேற்பறையில் சென்று நின்றோம். உரிமையாளரின் முகம் மிகவும் சோகமாக இருந்தது. அவர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு, நண்பர்களே, நான் மிகவும் வருத்தத்துடன் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வேண்டியிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக நம் நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. வேலை மிகவும் குறைந்துவிட்டது, செலவுகளை சமாளிப்பது கடினமாகிவிட்டது. நாங்கள் நிறுவனத்தை காப்பாற்ற எவ்வளவோ முயன்றோம், ஆனால் இப்போது வேறு வழியின்றி சில ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று கூறினார். அவரது பேச்சைக் கேட்டு அந்த அறை முழுவதிலும் மயான அமைதி நிலவியது. யாருடைய பெயர் வரப்போகிறதோ என்று ஒவ்வொருவரும் பயந்து போனார்கள். பிறகு அவர் ஒவ்வொன்றாக சில பெயர்களை வாசிக்கத் தொடங்கினார். திடீரென்று நான் என் பெயரைக் கேட்டேன். என் காதுகளை என்னாலேயே நம்ப முடியவில்லை. நான் சில கணங்கள் முற்றிலும் அமைதியாக நின்றிருந்தேன். நான் ஒருபோதும் என் வேலையில் அலட்சியமாக இருந்ததே இல்லை. நான் எப்போதும் நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருவேன், முழு நேர்மையுடன் பணியாற்றுவேன். இருப்பினும் நிறுவனத்தின் சூழ்நிலை காரணமாக என் வேலை பறிபோனது. உரிமையாளர் என்னருகே வந்து, கார்த்திக், எங்களுக்கு உன்னுடைய வேலையில் ஒருபோதும் எந்த குறையும் இருந்ததில்லை. ஆனால் சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டதால் நாங்கள் நிர்பந்தத்தில் இருக்கிறோம். எதிர்காலத்தில் நிறுவனத்தின் நிலைமை ஆதரே முதலாவதாக உன்னையே திரும்ப அழைப்போம் என்று கூறினார். அவர் எனக்கு கடைசி மாத சம்பளத்தையும் சில முக்கியமான ஆவணங்களையும் கொடுத்தார். நான் கனத்த இதயத்துடன் அவருக்கு நன்றி கூறிவிட்டு என் சிறிய பொருட்களை சேர்த்துக்கொண்டு அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தேன். வெளியே சாலையில் நின்றுகொண்டு நான் வெகுநேரம் அமைதியாக இருந்தேன். இனி குடும்பம் எப்படி நடக்கும்? அஞ்சலியிடம் என்ன சொல்வது என்ற ஒரே விஷயம் மட்டுமே என் மண்டைக்குள் சுற்றிக் கொண்டிருந்தது. அவள் இவ்வளவு கஷ்டங்களுக்குப் பிறகுதான் புன்னகைக்கத் தொடங்கியிருந்தாள். என் வேலையும் போய்விட்டது என்பது அவளுக்குத் தெரிந்தால் அவளுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும். நான் மெல்ல மெல்ல வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். வழியில் மக்கள் தங்கள் குடும்பத்திற்காக பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கடையின் மீதும் என் பார்வைப்பட்டது. இனி நம் வீட்டிற்கு மளிகைப் பொருட்கள் எப்படி வரும்? மளிகை கடக்காரரின் கடனை எப்படி அடைப்பேன்? வரும் நாட்களில் என்ன நடக்கும் என்றே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அடுத்த கணமே எனக்கு அஞ்சலியின் பேச்சு நினைவுக்கு வந்தது. நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும்போது எந்த கஷ்டமும் பெரிதல்ல என்று அவள் கூறியிருந்தது நினைந்தது. அந்த ஒரே விஷயம் எனக்கு சற்று தைரியத்தை கொடுத்தது. நான் என் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். மீண்டும் வேலை தேடுவேன், இரவும் பகலும் உழைப்பேன். ஆனால் அஞ்சலியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வரவிட மாட்டேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டேன். இதை யோசித்தபடியே நான் கனத்த அடிகளுடன் என் சிறிய வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். அங்கே யாரோ ஒருவர் எனக்காக காத்திருக்கிறார் என்பதையும், என்னை பார்த்ததும் எப்போதும் போல புன்னகையுடன் உங்கள் நாள் எப்படியிருந்தது என்றுதான் கேட்பார் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். நான் கனத்த மனதுடன் வீட்டைச் சென்றடைந்தேன். நான் கதவை திறந்ததுமே அஞ்சலி எப்போதும் போல புன்னகையுடன் என்னருகே வந்தாள். ஆனால் என் முகத்தில் இருந்த சோகத்தைப் பார்த்ததுமே ஏதோ தவறாக நடந்திருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவள் மெதுவாக, என்ன விஷயம்? நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் அவளருகே அமர்ந்து, நிறுவனம் மூடப்படும் நிலையில் இருந்ததால் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற முழு விஷயத்தையும் கூறினேன். என் பேச்சைக் கேட்டு அவள் சில கணங்கள் அமைதியாக இருந்தாள். ஆனால் அடுத்த கணமே அவள் என் கையை பிடித்துக்கொண்டு புன்னகையுடன், நீங்கள் சிறிதும் கவலைப்படாதீர்கள். இறைவன் ஒரு வழியை அடைத்தால் இன்னொரு வழியை திறந்து வைப்பான். நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம் அல்லவா? பிறகு எதற்கு பயம்
நீங்கள் உழைப்பாளி என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு மிக விரைவில் வேறு வேலை கிடைக்கும் என்று கூறினாள். அவளது வார்த்தைகள் என் உடைந்த தன்னம்பிக்கையை மீண்டும் நிமிரச் செய்தன. வீட்டில் கொஞ்சமாக மளிகைப் பொருட்கள் இருந்தன, என்னிடமும் சில ரூபாய் மீதம் இருந்தது. அதனால் புதிய வேலை கிடைக்கும் வரை எப்படியோ சமாளிப்போம் என நாங்கள் முடிவு செய்தோம். மெல்ல மெல்ல சில நாட்கள் கடந்தன. வீட்டின் செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன, ஆனால் வருமானம் எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஞ்சலிதானே ஒரு வழியை கண்டுபிடித்தாள். அவளுக்கு சிறுவயதிலிருந்தே தையல் வேலை தெரியும். அவள் தெருவிலுள்ள பெண்களின் உடைகளை தைக்கத் தொடங்கினாள். முதலில் ஓரிருவர் வந்தார்கள், பிறகு மெல்ல மெல்ல அவளது தையல் கலை பற்றிய பாராட்டுக்கள் தெரு முழுவதிலும் பரவத் தொடங்கினன. இப்போது தினமும் யாராவது ஒருவர் உடைகளை தைக்க கொடுத்துச் சென்றார்கள். அவளுக்கு கிடைத்த அந்த சிறிய வருமானத்தில் வீட்டின் செலவுகள் எப்படியோ நகரத் தொடங்கின. அங்கே நானும் தினமும் காலையிலேயே புறப்பட்டு நகரம் முழுவதும் வேலை தேடி அலைந்தேன். பல இடங்களில் நேர்முகத் தேர்வு, இன்டர்வியூ கொடுத்தேன். பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டேன். ஆனால் நான் தைரியத்தை இழக்கவில்லை. இறுதியாக பல நாள் உழைப்பிற்குப் பிறகு எனக்கு ஒரு சிறிய ஆடை தொழிற்சாலையில் க்ளோதிங் ஃபேக்டரி தரவு உள்ளீட்டாளராக டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை கிடைத்தது. என் மாதச் சம்பளம் 15,000 ரூபாய் மட்டுமே. ஆனால் அந்த நேரத்தில் அது எனக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. கணிப்பொறியில் கம்ப்யூட்டர் தினசரி பதிவுகளை புதுப்பிப்பது, புதிய ஆர்டர்களின் விவரங்களை பதிவு செய்வது, பொருட்கள் வருவது மற்றும் போவதன் கணக்கை எழுதுவது, இருப்பை ஸ்டாக் பராமரிப்பது, ரசீதுகளை பில் பதிவு செய்வது மற்றும் தொழிற்சாலை அலுவலகத்தின் ஏனைய அவசியமான கணிப்பொறி சார்ந்த பணிகளை கவனிப்பதுமே என் வேலையாக இருந்தது. வேலை சிறியதுதான், ஆனால் நேர்மையாக உழைப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. இனி மெல்ல மெல்ல நம் வாழ்க்கை மீண்டும் சீரடையும் என்று நான் நினைத்தேன். இப்போது என் தினசரி வாழ்க்கை முறை நிலையானது. நான் காலையில் சீக்கிரமாக எழுவேன். அஞ்சலி எனக்காக தேநீரும் எளிய காலை உணவும் சமைப்பாள். பிறகு நான் தொழிற்சாலைக்குச் சென்று விடுவேன். அவள் வீட்டில் தையல் வேலையை செய்து கொண்டிருப்பாள். மாலையில் நான் திரும்பியதும் நாங்கள் இருவரும் அமர்ந்து நாள் முழுவதைப் பற்றியும் பேசுவோம், எதிர்காலத்தைப் பற்றி கனவு காண்போம். ஒருநாள் மாலை நான் வேலையிலிருந்து வீட்டிற்கு திரும்பியபோது அஞ்சலி தரையில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவளுக்கு முன்னால் சில புத்தகங்கள் திறந்திருந்தன. அவளது கையில் இந்திய ஆட்சியியல், இந்தியன் பாலிட்டி என்ற தலைப்பைக் கொண்ட தடிமனான புத்தகம் ஒன்று இருந்தது. அவளுக்கு அருகில் வரலாறு, புவியியல், பொருளாதாரம், பொது அறிவு, ஜெனரல் ஸ்டடீஸ் மற்றும் வேறு பல புத்தகங்களும் வைக்கப்பட்டிருந்தன. நான் ஆச்சரியத்துடன் அவளருகே அமர்ந்து புன்னகையுடன், அஞ்சலி, இதெல்லாம் என்ன புத்தகங்கள்? நீ என்ன படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். என் பேச்சைக் கேட்டு அவள் மெதுவாக புத்தகத்தை மூடிவிட்டு சில கணங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். எல்லாவற்றையும் என்னிடம் சொல்வதா வேண்டாமா என்று யோசிப்பது போலிருந்தது. பிறகு அவள் மெதுவான குரலில், நான் 12ஆம் வகுப்பிற்குப் பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு என் பட்டப்படிப்பை கிராஜுவேஷன் முடித்தேன். யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி ஒரு நாள் ஐஏஎஸ் அதிகாரியாகி பின்னர் ஆட்சியராக, கலெக்டர் ஆக வேண்டும் என்பதுதான் எப்போதும் என் கனவாக இருந்தது. ஆனால் எங்கள் குடும்ப பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருந்தது. அம்மா 2 வேளை உணவிற்காக இரவும் பகலும் உழைத்தார். என்னிடம் பயிற்சி மையத்திற்கு கோச்சிங் போவதற்கு கூட பணம் இருக்கவில்லை. விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்குவது என்பது தூரத்து விஷயம். அதனால்தான் என் கனவை பாதியிலேயே விட்டுவிட்டு அம்மாவுடன் சேர்ந்து வேலை செய்யத் தொடங்கினேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இன்று வரை அந்த கனவு என் இதயத்தில் உயிர்ப்புடன் இருக்கிறது. நான் இன்றைக்கும் படிக்க விரும்புகிறேன், ஒருநாள் என் சொந்த முயற்சியில் ஆட்சியராக விரும்புகிறேன் என்று கூறினாள். அவளது பேச்சைக் கேட்டு நான் சில கணங்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். என் வீட்டார் எந்த பெண்ணை படிக்காதவள், விவரமில்லாதவள், ஏழை என்று கூறி அவமானப்படுத்தினார்களோ அவள் இவ்வளவு படித்தவள், விவரமானவள், மிகப்பெரிய கனவுகளைக் காண்பவள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் கண்களுக்கு முன்னால் ஒரு கணத்தில் எல்லாமே மாறிப்போனது. அஞ்சலி என்னை பார்த்து, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இதுவரை உங்களிடம் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னைப் பற்றி உங்களிடம் முழுமையாக சொல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை என்று கூறினாள். நான் உடனடியாக அவளது கையை பிடித்துக்கொண்டு புன்னகையுடன், மன்னிப்பு எதற்கு அஞ்சலி? இன்று எனக்கு உன்னை பார்த்து முன்பைவிட அதிகமாக பெருமையாக இருக்கிறது. நீ இவ்வளவு பெரிய கனவைக் கண்டாய், இவ்வளவு கடினமான சூழலிலும் அதை உன் இதயத்திலிருந்து அழிய விடவில்லை. அதுவே உன்னுடைய மிகப்பெரிய பலம். உன்னுடைய கனவு ஆட்சியராவது என்றால் இனி அந்த கனவு உன்னுடையது மட்டுமல்ல, நம் இருவருடைய கனவு. நாம் இருவரும் சேர்ந்து இதை நனவாக்குவோம் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்டவுடனேயே அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் மெதுவாக, ஆனால் இந்த பாதை மிகவும் கடினமானது. இதற்காக பல ஆண்டுகள் உழைக்க வேண்டும்.
முதலில் யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக வேண்டும். நாட்டின் தினசரி செய்திகளை கவனிக்க வேண்டும். தினமும் செய்தித்தாளை படிக்க வேண்டும். நடப்பு நிகழ்வுகளை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டும். விடை எழுதும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். பிறகு முதல்நிலை தேர்வில் பிரிலிமினரி எக்ஸாம் தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கு பிறகு முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம், பின்னர் நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ. எல்லாமே நன்றாக அமைந்து நல்ல தரவரிசை ரேங்க் கிடைத்தால் மட்டுமே ஐஏஎஸ் பணி கிடைக்கும். அதற்கு பிறகுதான் ஆட்சியராகும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினாள். நான் அவளது ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு ஒரு கணம் கூட யோசிக்காமல், பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இலக்கு உண்மையானதாக இருந்தால் மனிதன் நிச்சயமாக அடைவான். நான் அதிகமாக சம்பாதிக்கவில்லை, ஆனால் என்ன சம்பாதித்தாலும் அதில் முதலாவதாக உன்னுடைய படிப்பிற்கு செலவழிப்பேன். தேவைப்பட்டால் நான் மேலதிக நேரம் ஓவர் டைம் வேலை செய்வேன். இரண்டாவது வேலையையும் செய்வேன். ஆனால் உன்னுடைய கனவை ஒருபோதும் உடையவிட மாட்டேன் என்று கூறினேன். அன்றுதான் முதன்முறையாக அவளது கண்களில் மீண்டும் அதே பிரகாசத்தைக் கண்டேன். அதை வருடங்களுக்கு முன் வறுமை அவளிடமிருந்து பறித்திருந்தது. அவள் உணர்ச்சிவசப்பட்டு என் கையை தன் இரு கரங்களாலும் பிடித்துக்கொண்டு, என் கனவுகள் என் அம்மாவுடனேயே முடிந்துவிட்டன என்றே நான் எப்போதும் நினைத்தேன். ஆனால் இன்று நீங்கள் எனக்கு மீண்டும் வாழ்வதற்கான காரணத்தை கொடுத்துவிட்டீர்கள் என்று கூறினாள். இனி நான் முழு மூச்சுடன் உழைப்பேன். ஒரு நாள் நீங்கள் எடுத்த முடிவை எண்ணி உங்களை பெருமைப்பட வைப்பேன் என்று கூறினாள். நான் புன்னகையுடன், எனக்கு இன்றைக்கும் உன்மீது பெருமையாகத்தான் இருக்கிறது. நீ ஆட்சியராகும் கலெக்டர் அந்த நாளில் ஒரு மனிதனின் அடையாளம் அவனது பணத்தாலோ அல்லது வீட்டாலோ அல்ல, மாறாக அவனது உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் அவனது கனவுகளாலும் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பது இந்த உலகம் முழுவதற்கும் தெரியவரும் என்று கூறினேன். அன்று இரவு எங்கள் சிறிய மண் வீட்டில் மின்சாரம் அடிக்கடி போய்க் கொண்டிருந்தது. அறையில் ஒரு சிறிய லாந்தர் விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த லேசான வெளிச்சத்திலும் எங்களுக்கு எங்கள் எதிர்காலம் தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் இப்போது நம்மிடம் செல்வம் இருக்கவில்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. பல நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்பிக்கையே மிகப்பெரிய பலமாக அமைகிறது. மறுநாளே நான் என் முதல் மாதச் சம்பளத்தையும் சிறிய சேமிப்பையும் சேர்த்து அஞ்சலிக்காக யுபிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான அனைத்து அவசியமான புத்தகங்களையும் வரவழைத்தேன். புத்தகங்களின் பெரிய பெட்டிகள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது அஞ்சலி அவற்றை பார்த்துவிட்டு சில கணங்கள் அமைதியாக நின்றாள். அவளது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் துளிர்த்தது. அவள் மெதுவாக ஒரு புத்தகத்தை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு, ஒரு நாள் நான் மீண்டும் என் கனவை தொடங்க முடியும் என்று நான் நினைத்துக்கூட பார்த்ததில்லை என்று கூறினாள். நான் புன்னகையுடன், இனி பின்னால் திரும்பிப் பார்க்காதே, இனி இலக்கை மட்டுமே பார் என்று கூறினேன். அன்றே அவள் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து தன் முழு நேர அட்டவணையை டைம் டேபிள் தயாரித்தாள். அவள் தினமும் காலை அதிகாலை 4 மணிக்கு எழுவது என முடிவு செய்தாள். முதலில் 2 மணி நேரம் படிப்பாள். பிறகு வீட்டு வேலையையும் தையல் வேலையையும் செய்வாள். அதற்குப் பிறகு மீண்டும் படிப்பாள். மாலையில் நான் அலுவலகத்திலிருந்து திரும்பிய பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து நாள் முழுவதும் படித்தவற்றைப் பற்றி பேசுவோம். உறுதியான அடித்தளம் இல்லாமல் பெரிய கட்டடத்தை எழுப்ப முடியாது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படித்த பிறகு அவள் தன் சொந்த கையால் குறிப்புகளை நோட்ஸ் எடுத்தாள். அவசியமான விஷயங்களை தனி நோட்டு புத்தகத்தில் எழுதினாள். தினமும் பழைய தலைப்புகளை மீண்டும் படித்து திருப்புதல் ரிவிஷன் செய்தாள். இதனுடன் அவள் தினமும் செய்தித்தாளை படிக்கத் தொடங்கினாள். நாட்டு நடப்புகளையும் உலகச் செய்திகளையும் படித்தாள். அவசியமான நிகழ்வுகளுக்கு குறிப்புகள் எடுத்தாள். நடப்பு நிகழ்வுகளுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் தனிக்கோப்பை தயார் செய்தாள். மெல்ல மெல்ல அவள் இந்திய அரசியல் அமைப்பு, நவீன வரலாறு, இந்திய பொருளாதாரம் ஆகியவற்றை படித்தாள். இதனுடன் அவள் தினமும் செய்தித்தாளை படிக்கத் தொடங்கினாள். நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் படித்தாள். அவசியமான நிகழ்வுகளுக்கு குறிப்புகள் எடுத்தாள். நடப்பு நிகழ்வுகளுக்காக தனிக்கோப்பை தயார் செய்தாள். நான் தினமும் தொழிற்சாலையில் வேலை செய்வேன். திரும்பும்போது அவளுக்காக புதிய நோட்டு புத்தகம், பேனா அல்லது ஏதேனும் புதிய புத்தகத்தை வாங்கி வருவேன். ஏனென்றால் இது செலவு அல்ல, மாறாக நம் எதிர்காலத்தில் செய்யப்படும் முதலீடு என்பது எனக்கு தெரிந்திருந்தது. பல நேரங்களில் வீட்டின் செலவுகளை சமாளிப்பதே கடினமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அவளது படிப்பை ஒருபோதும் நிறுத்தவிடவில்லை. பல மாத உழைப்பிற்குப் பிறகு அவளது தயாரிப்புகள் முழுமையடைந்ததும் அவள் யுபிஎஸ்சி குடிமைப் பணித் தேர்வுக்கான யுபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இணையவழி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்தாள். அவள் படிவத்தை சமர்ப்பித்த சப்மிட் அந்த நாளில் அவளது கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் இறைவனின் முன்னால் கைகூப்பி, எனக்கு என் உழைப்பிற்கான பலனை நிச்சயமாகத் தாருங்கள் என்று மட்டுமே வேண்டினாள். சில மாதங்களுக்குப் பிறகு அவளது முதல் தேர்வு நடைபெற்றது. அதை முதல்நிலை தேர்வு ப்ரீலிம்ஸ் என்பார்கள். தேர்வு நாளன்று நான் அவளை மையத்திற்கு சென்டர் அழைத்துச் சென்று வழி அனுப்பினேன்.
நான் புன்னகையுடன், பயப்படாதே, நீ எவ்வளவு உழைத்தாயோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறினேன். அவள் தன்னம்பிக்கையுடன் தேர்வை எழுதினாள். பிறகு முடிவுகளுக்கான காத்திருப்பு தொடங்கியது. முதல் நிலை தேர்வின் முடிவு வந்த நாளன்று எங்கள் இருவரின் இதயத்துடிப்பும் வேகமாக இருந்தது. அவள் நடுங்கும் கரங்களுடன் இணையதளத்தை திறந்தாள். தன் பதிவு எண்ணை, ரோல் நம்பர் பார்த்தவுடனேயே அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவள் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாள். அன்று எங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் உண்மையான சவால் இன்னும் பாக்கியிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது. இதற்குப் பிறகு அவள் அடுத்த சுமார் 3 மாதங்களை முதன்மைத் தேர்வின் மெயின்ஸ் தயாரிப்பிலேயே செலவிட்டாள். இப்போது அவள் தினமும் பல மணிநேரங்கள் விடையெழுதும் பயிற்சியை மேற்கொண்டாள். நேரத்தை குறித்துக்கொண்டு வினாக்களுக்கு விடையளித்தாள். பழைய வினாத்தாள்களை தீர்த்தாள். தன் தவறுகளை திருத்திக் கொண்டாள். இறுதியாக முதன்மைத் தேர்வின் நாளும் வந்தது. அவள் முழு தன்னம்பிக்கையுடன் அனைத்து தாள்களையும் எழுதினாள். பிறகு பல மாதங்கள் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. முதன்மைத் தேர்வின் முடிவு வந்தபோது அதிலும் அவளது பெயர் இருந்தது. இனி கடைசி படிநிலையான நேர்முகத் தேர்வு, இன்டர்வியூ மட்டுமே எஞ்சியிருந்தது. நேர்முகத் தேர்வு தயாரிப்பின் போது அவள் நாட்டின் அரசியல், நிர்வாகம், சமுதாயம், பொருளாதாரம் மற்றும் தற்போதைய நிகழ்வுகள் குறித்து பல மணி நேரம் விவாதிப்பாள். நானும் என்னால் இயன்றவரை அவளுக்கு உதவியாக இருந்தேன். இறுதியாக நேர்முகத் தேர்வின் நாளும் வந்தது. வாரிய உறுப்பினர்கள், போர்ட் மெம்பர்ஸ் அவளிடம் அவளது படிப்பு, அவளது வாழ்க்கை போராட்டங்கள், முடிவெடுக்கும் திறன், நிர்வாக சிந்தனை மற்றும் சமுதாயம் சார்ந்த பல கேள்விகளை கேட்டார்கள். அவள் சிறிதும் பதற்றமடையாமல் முழு தன்னம்பிக்கையுடனும் எளிமையுடனும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு இறுதி முடிவுகள், ஃபைனல் ரிசல்ட் அறிவிக்கப்பட்டன. அன்று நாங்கள் இருவருமே காலையிலிருந்தே பதற்றத்துடன் இருந்தோம். முடிவு வந்ததும் அவள் நடுங்கும் கரங்களுடன் தன் பதிவு எண்ணைத் தேடினாள். அடுத்த கணமே மகிழ்ச்சியில் சத்தமிட்டாள், கார்த்திக், என் பெயர் வந்துவிட்டது. நான் IAS ஆகிவிட்டேன். அவளது குரலை கேட்டவுடனேயே என் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நான் அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டேன். அன்று எங்கள் ஆண்டுகால உழைப்பு ஒரே கணத்தில் பலனளித்தது போல தோன்றியது. அதற்குப் பிறகு அவளது பயிற்சிகள், ட்ரெய்னிங் தொடங்கின. அவள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள முசோரியின் தேசிய நிர்வாக அகாதமிக்கு LBS NAA அனுப்பி வைக்கப்பட்டாள். அங்கே அவள் நிர்வாகம், சட்டம், அரசு அமைப்புகள், பேரிடர் மேலாண்மை, காவல் நிர்வாகம், வளர்ச்சித் திட்டங்கள், அரசு கோப்புகளின் பணிகள், மக்களின் புகார்களுக்கு தீர்வு காணுதல் மற்றும் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியின் அனைத்து கடமைகளையும் கற்றுக்கொண்டாள். இடையிடையே அவள் வெவ்வேறு மாவட்டங்களுக்கும் பயிற்சிப் பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டாள். அங்கே அனுபவமிக்க அதிகாரிகளுடன் பணிபுரிந்து ஒரு மாவட்ட நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்பதை கற்றுக்கொண்டாள். பயிற்சி முழுமையடைந்ததும் அவளுக்கு IAS அதிகாரியாக பணி நியமனம் கிடைத்தது. அவள் சிறிது காலம் வெவ்வேறு நிர்வாக பதவிகளில் பணிபுரிந்து அனுபவத்தை பெற்றாள். பிறகு ஒருநாள் அரசு அவளை ஒரு மாவட்டத்தின் ஆட்சியராக கலெக்டர் நியமித்தது. அவள் முதன்முறையாக ஆட்சியர் அலுவலகத்தில் காலடி எடுத்து வைத்த அந்த நாளில் அவளது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் துளிர்த்தது. வறுமையிலும் தன்னை படிக்க வைத்து, தன் அரைகுறை கனவுகளுக்கு மத்தியிலும் மகளின் கனவுகளை சாகவிடாமல் உயிர்ப்புடன் வைத்திருந்த தன் அம்மாவின் நினைவுகள் அவளுக்கு வந்திருக்கக்கூடும். எனக்கும் கூட அன்று என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி கிடைத்துவிட்டது போல தோன்றியது. சிறிது காலத்திற்குப் பிறகு அவளது பயிற்சிகளும் ஆரம்பகால பணி நியமனங்களும் நிறைவடைந்தன. நான் அவளை அழைத்து வரச் சென்றேன். அவள் என் முன்னால் வந்ததும் எதுவும் பேசாமல் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டே, எந்தப் பெண்ணுக்கு ஒரு காலத்தில் 2 வேளை உணவு கூட கிடைப்பது கடினமாக இருந்ததோ, இன்றைக்கு அதே பெண் ஒரு மாவட்டத்தின் ஆட்சியராகிவிட்டாள் என்பதை என்னால் இன்றைக்கும் நம்பவே முடியவில்லை என்று கூறினாள். நான் புன்னகையுடன், உன் கனவு நனவாகிவிட்டது என்று கூறினேன். அவள் என்னை பார்த்து, இல்லை கார்த்திக், இது என் கனவு மட்டுமல்ல. அன்று நீ என் கையை பிடிக்காமல் இருந்திருந்தால், என் மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்திருந்தால், எனக்காக இரவும் பகலும் உழைக்காமல் இருந்திருந்தால், என்னால் ஒருபோதும் இந்த நிலையை அடைந்திருக்க முடியாது. இது நம் இருவரின் வெற்றி என்று கூறினாள். சில நாட்களிலேயே அரசின் சார்பில் நாங்கள் வாழ்வதற்காக ஒரு பெரிய அரசு பங்களா கிடைத்தது. நாங்கள் முதன்முறையாக அந்த பங்களாவிற்குள் சென்றபோது சில கணங்கள் அமைதியாக நின்றிருந்தோம். கூரை சொட்டிய ஒரே தட்டில் உணவருந்திய இருட்டில் லாந்தர் விளக்கின் வெளிச்சத்தில் கனவு கண்ட நம்முடைய அந்த சிறிய மண் வீடு எங்களுக்கு நினைவுக்கு வந்தது. இன்று இறைவன் அந்த கனவுகளை நிஜமாக்கியிருந்தார். மறுநாளே நாளிதழின் முதல் பக்கத்தில் அஞ்சலியின் பெரிய புகைப்படம் அச்சிடப்பட்டு, அதற்கு கீழே ஏழை குடும்பத்துப் பெண் தன் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் IAS ஆகி மாவட்டம் முழுவதற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்தச் செய்தி என் பழைய வீட்டிற்கும் சென்று சேர்ந்தது.
சில நாட்களுக்குப் பிறகு என் அம்மா, என் தம்பி ஆகாஷ் மற்றும் திவ்யா ஆகியோர் எங்கள் அரசு பங்களாவின் வெளியே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாதுகாவலரிடம் கார்ட் எங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறினார்கள். பாதுகாவலர் உள்ளே வந்து சொன்னதும் நானும் அஞ்சலியும் வெளியே வந்தோம். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர்கள் அஞ்சலியின் முன்னால் கைகூப்பி நடுங்கும் குரலில், மகளே, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை. உன்னுடைய வறுமையை பார்த்து உனக்கு மரியாதை தரவில்லை. ஆனால் இன்றுதான் புரிய வந்தது, ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது பணத்தால் அல்ல, மாறாக அவனது நற்பண்புகளாலும் உழைப்பாலும் குணநலன்களாலும் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று எனக் கூறினார்கள். நான் சில கணங்கள் அமைதியாக நின்றிருந்தேன். பிறகு அமைதியான குரலில், அம்மா, இன்று அஞ்சலி ஆட்சியராக கலெக்டர் ஆகிவிட்டதால்தான் உங்களுக்கு அவளது நினைப்பு வந்திருக்கிறது. இன்றைக்கும் அவள் ஏழையாகவே இருந்திருந்தால் நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வந்திருப்பீர்களா என்று கேட்டேன். என் இந்த கேள்விக்குப் பிறகு அங்கே பெருத்த அமைதி நிலவியது. யாரிடமும் எந்த பதிலும் இருக்கவில்லை. அனைவரின் பார்வையும் கீழே தாழ்ந்தது. அப்போது அஞ்சலி முன்னால் வந்தாள். அவள் அம்மாவின் கூப்பிய கைகளை மெதுவாக கீழே இறக்கி வைத்துவிட்டு, நான் யாரையும் வெறுக்கவில்லை. கடந்து போன எதையும் மாற்ற முடியாது. ஆனால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒன்று மட்டுமே சொல்ல விரும்புகிறேன். ஒருபோதும் எந்தவொரு ஏழை மனிதனையும் அவனது வறுமையின் காரணமாக குறைவாக எடை போடாதீர்கள். ஏனென்றால் உழைக்கும் மனிதன் ஒருநாள் தன் தலையெழுத்தை அவனே எழுதிவிடுவான் என்று கூறினாள். அவளது இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் அம்மா கதறி அழுதுவிட்டார். அவர் அஞ்சலியை கட்டிப்பிடித்துக் கொண்டார். ஆகாஷும் திவ்யாவும் வெட்கத்தால் தலையை குனிந்தபடி நின்றிருந்தார்கள். அன்றுதான் முதன்முறையாக எனக்கு உணர்ந்தது, வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்பது ஒரு பெரிய அதிகாரியாவதில் மட்டும் இல்லை, மாறாக ஒரு காலத்தில் மனிதனின் மதிப்பை அவனது பணத்தைக் கொண்டு அளவிட்ட மனிதர்களின் எண்ணங்களை மாற்றுவதில்தான் இருக்கிறது என்று. அன்றுதான் எங்கள் வாழ்க்கைப் போராட்டத்தின் கதை ஒரு புதிய தொடக்கத்துடன் முடிவடையாமல் வெற்றிகரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் காணொளியை வீடியோ விருப்பம் லைக் செய்யுங்கள். தளத்திற்கு சேனல் புதியவராக இருந்தால் தளத்தை பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப் மற்றும் அறிவிப்பு மணியை நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் அழுத்தவும். அப்போதுதான் அடுத்த செய்தி பதிவுகள் அப்டேட்ஸ் முதலாவதாக உங்களுக்கு கிடைக்கும்.